மில்லட்டில் தோசை, இட்லி, அதுக்கப்புறமா குழி பணியாரத்துக்குலாம் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சாமை அரிசி, அதாவது லிட்டில் மில்லட், இதை மட்டும் யூஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 கப்பு நான் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா லிட்டில் மில்லட் சாமை அரிசின்னு சொல்லுவாங்க தமிழில். இது ஃபஸ்ட்டு 1 கப் எடுத்துக்கிட்டேன். ஒரு அழாக்கில் 1 கப்புனா 200 கிராம் இருக்கும். ஸோ திருப்பி செகண்ட் கப் திருப்பி 200 கிராம், ஸோ 400 கிராம்ஸ் சாமை அரிசி. அதுக்கப்புறமா நான் மிச்சம் 2 கப் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 1 கப் 200 கிராம்ஸ், பச்சை அரிசி 1 கப் 200 கிராம்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 800 கிராம்ஸ் ரைஸ், 200 கிராம்ஸ் உளுந்தில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இது மில்லட் சீக்கிரமாக ஊறிடும். நம்ம நார்மலாக ஒரு 3 hours ஊற வச்சுருக்கோன்னா இது ஒரு 2 hours அந்த மாதிரி ஊறினா போதும். ஸோ இப்போ உளுந்து ஃபஸ்ட்டு ஊறிடுச்சு. ஸோ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கரெக்டாக நான் 200 ml தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஸோ இது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு கூட தண்ணியாக ஆகிடுச்சுன்னா மிக்ஸ் பண்ண போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இதை நான் அரைச்சிட்டு எடுத்து ஊற்ற போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா திக்காக தான் அரைச்சிருக்கேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கும் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மிக்சியில் கொஞ்சம் மாவு ஆகாது. இதுவே நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்கன்னா உளுந்து மாவு நிறைய வரும். ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது அப்படி வராது. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அதை 2 பேட்சாக நான் செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்னா கரெக்டாக பாதி ஊற்றினா போதும். ஏன்னா மில்லட்டில் தண்ணி நிறைய தேவைப்படாது. பாதி ஊற்றிட்டு ஃபஸ்ட் பேட்ச் அரைச்சி நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் பேட்சும் அதே மாதிரி சேர்த்துட்டு பாதி தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டேன். ஸோ இப்போ எல்லா மாவும் உளுந்தோடு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ எல்லா மாவும் ஒன்றா கூட்டிட்டு நல்லா நம்ம கையில் உளுந்து அரிசி எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் நைட் அரைச்ச மாவு. எனக்கு காலையில் மாவு புளிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன பாத்திரத்தில் மாவு ஊற்றிட்டு அதில் கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கரைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ண போது இப்போ நம்ம உப்பு போட்டு கரைக்கிற மாவு மட்டும்தான் புளிக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ இந்த பெரிய டப்பாவில் இருக்க மாவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஃப்ரிட்ஜில் ஃபர்மெண்டேஷன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும், ஆனால் ஸ்லோவாக. ஸோ மாவு பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம வெளியே வைக்கிற லெவலுக்கு புளிக்காது. நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் அதிகமாக தான் வச்சுருப்பேன். ஸோ ஃபர்மெண்டேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டு கரைச்சி வச்ச மாவு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா புளிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி வரும். மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் மாவு எல்லாத்தையும் அரைச்சிட்டு எல்லாத்தையும் புளிக்க வைப்பாங்க. மேக்ஸிமம் 2 வாட்டி தான் இட்லி ஊற்ற முடியும். அதுக்கப்புறம்லாம் இட்லி சப்பையாக வரும். தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ண போது இட்லி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மாவுலையுமே இட்லி செய்யலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்க மாவை நான் எப்படி புளிக்க வைப்பேன்னா, இப்போ நைட்டுக்கு மாவு தேவைன்னா நான் காலையில் கொஞ்சம் கல் உப்பு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுடுவேன். அந்த மாவு பார்த்திங்கன்னா நைட்டு நல்லா புளிச்சிடும். ஒரு 8 hours மேக்ஸிமம் ஆகும் வெயில் காலத்தில். இதுவே மழை காலம் குளிர்காலம்லாம் 12 hours ஆகும். இப்படி பண்ண போது நம்ம எப்போ தேவைனாலும் இட்லி ஊற்றிக்கலாம். தோசை நார்மலாக லைட்டாக புளிச்சாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இந்த இட்லி மாவில் கேரட்டோ பீட்ரூட்டோ கிரேட் பண்ணி சேர்த்து தான் பண்ணுவேன். ஏன்னா அப்போ நம்மளுக்கு ஃபைபர் எடுக்கிற மாதிரி இருக்கும் காலையில். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னா, இட்லி, கொஞ்சம் சுண்டல், முட்டை, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம சாம்பார்லாம் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன். ஸோ இப்படி தான் என்னோடய ஃபுட் இருக்கும்.